ஸ்டாலின் தான் அவருடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டார். இவர் என்ன நினைத்தார்? வேண்டுகின்ற போது விறகை உருவி கொள்ளலாம், கொதிப்பு அடங்கிவிடும், அவருடைய ஆட்சி வீழ்ந்து விடும் என்று நினைத்தார். விறகெல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டது. 2.5 ஆண்டுகள் முதலிலே விஜய் சரியாக எம்ஜிஆர் போல் இறுக்கமாக அப்படி பிடி நெகிழாமல் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அவர் கொடுத்து விடுவார். ஆனால் தமிழ்நாடு உள்ளபடியே மாறிவிடும். இந்த ஆட்சி விஜயின் மீது திணிக்கப்பட்டது. விஜய் இந்த வெற்றியை பெறவில்லை. மக்கள் ரொம்ப நொந்து போயிருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் பணம். ஏதோ சரி, ஒரு உரிய மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, தேக்க மரமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. முதலில் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து இவர்களை முதலில் விலக்குவோம். அவர்கள் முடிவாக இவரை தேர்வு செய்து விட்டார்கள். இப்போ இவர் இன்னும் போதாமல் இருக்கிறார். இன்னொரு 15 பேரை மொத்தம் கொண்டு வந்தால்தான் அவர்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய ஆட்களை நிறுத்தி விசில் சின்னத்தில் வெல்ல வைத்து தனக்கு ஒரு பெரும்பான்மையை பெற வேண்டும் என்று அவர் நினைப்பதற்கு காரணம் திருமாவளவனுடைய பிடுங்கல் தான். இப்பொழுது நீ பேசுகிறாய் கம்யூனிஸ்ட் கட்சியில், இதுதான் பேச்சு. இன்றைக்கு தான் உங்களுடைய கட்சியை வெகு காலத்துக்கு பிறகு நான் பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஆள் போதாமையை ஈடுகட்ட ஆதவர்க்கு நான் என்ன சொல்லுகிறார்? என் மாமியார் அங்கே இருக்கிறார், நான் பணம் ஏற்பாடு செய்கிறேன். திமுகவை கொண்டு வருவதை விட அதிமுகவை கொண்டு வருவது எளிது. என் மாமியார் இருப்பதுனாலே இந்த பக்கத்துக்கு நெம்புகோல் போடுவதற்கு லீமாரோஸ், அந்த பக்கம் ஆதவர்க்கு. திருமாவளவன் எப்பொழுது மந்திரி பதவியை அவருடைய கட்சிக்கு பார்த்தார்? முஸ்லீம் லீக் எப்பொழுது பார்த்தது? கட்டிய தாலி சந்திரமதி விட்டு கழுத்தில் இருப்பது போல கழற்றவே முடியாது அந்த தாலியை. நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழ கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த 2 மாசமா பார்த்துட்டு இருப்பீங்க, புதிய அரசு ஆட்சிக்கு வந்து 2 மாசம் முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கு? ஊழலை ஒழிக்கின்றேன் என்கின்ற குரல் தமிழகத்திற்கு புதியது. 50 ஆண்டுகளாக காமராஜருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஊழல் என்பது பொது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஆகிவிட்ட நிலையில் இதை ஒழிப்பதற்காக ஒரு மனிதன் புறப்படுவதும் அதையே ஒரு கொள்கையாக சொல்வதும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். எம்ஜிஆர் இந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் புதிய கட்சி கண்டார். அப்படி கண்டபோது 2.5 ஆண்டு காலம் நிகரற்ற ஊழலற்ற ஆட்சியை அவர் கொடுத்தார். அரண்டு விட்டார்கள், அத்தனை பேரும் அரண்டு விட்டார். முதல் 2.5 ஆண்டுகள். அதற்கு பிறகு அந்த கட்சியில் எல்லாமே தூசிகள் படிய தொடங்கின என்பது வேறு. அவரே ரொம்ப இறுக்கி அவர்களை கழுத்தை பிடித்து விட்டோமோ, அதனால் தொண்டர்கள் நொந்து போகிறார்களோ என்றெல்லாம் எம்ஜிஆரே கருத வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு தோல்வியினால் கட்சி பாராளுமன்றத்தில் தோற்றது. எப்படி இவ்வளவு பெரிய வெற்றிக்குரிய நாம் ஒரு தேர்தலில் தோற்க முடிந்தது என்பது அவருக்கு பலவிதமான சிந்தனைகளை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டு சேர்ந்திருந்தார், ஆகவே அவர் தோற்றார். இந்திரா காந்தி மீண்டும் ஒரு குழப்பமற்ற ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக இந்திரா வலிமையான பெண் என்று மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் ஜனதா கட்சியோடு சேர்ந்து நின்றார். அதன் காரணமாக தோற்றார். ஆனால் நாம் ரொம்ப இறுக்கமாக அவருடைய குரல் விலையை, தொண்டர்களின் குரல் விலையை பிடித்து விட்ட காரணத்தினாலே தான் மூச்சு விட முடியாமல் அவர்கள் நம்மோடு ஒத்துழைக்க தவறிவிட்டார்களோ என்று அவர் கருதினார். அதனாலே கொஞ்சம் தளர்த்தினார். பிறகு அதிமுகவிலும் இது போன்ற தப்புகள் ஏற்பட்டன. ஆனால் எம்ஜிஆர் எப்பொழுதும் போல அவர் ஒரு பரோபகாரி, அவருடைய வள்ளி வழங்கியவரே தவிர அவர் பொது வாழ்விலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு ஒன்றும் ஏற்பட்டதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு 2.5 ஆண்டுகள் முதலிலே விஜய் சரியாக எம்ஜிஆர் போல் இறுக்கமாக அப்படி பிடி நெகிழாமல் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அவர் கொடுத்து விடுவார். ஆனால் தமிழ்நாடு உள்ளபடியே மாறிவிடும். அதாவது நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம், மறுபடியும் ஆட்சிக்கு மாறி மாறி வருவோம். இதுதான் வாழ்க்கை முறை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் இடம் வாங்குவான், அதற்கு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும். அதற்கு இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், பல ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு நடக்காது. சுப்பன் மாற்றி குப்பன், குப்பன் மாற்றி சுப்பன், இவன் மாற்றி அவன், அவன் மாற்றி இவன். அவர் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் என்ன பெரிய வேறுபாடு? அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் நம்முடைய குட்கா பாஸ்கருக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? இந்த கரூரிலிருந்து வெளியே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையிலிருந்து வெளியே வந்திருக்கிற குட்கா விஜயபாஸ்கர், இவர்களுக்கு மேல் ஊழல் செய்வதற்கு மனிதர்களே இல்லை. இவர்களெல்லாம் சேர்த்து கொள்கிறாரே விஜய்.
இல்ல அதான் நானும் கேட்க வரேன். 2.5 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அப்படி ஒரு ஆட்சி தந்தார். 2 மாசம் கூட ஆகல ஊழல்வாதிகளை கட்சியில இணைச்சுக்கிறார். எம்ஜிஆருக்கு முழு பெரும்பான்மை இருந்தது, இவருக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் 106 பேரை தான் நான் பெற்றிருக்கிறேன். இவர் கூட்டணி என்று பேர் பேசினார். ஸ்டாலின் தான் அவருடைய தலையில மண்ணை வாரி போட்டுக் கொண்டார். விஜயினுடைய ஆட்சியை நிலைக்க செய்தது ஸ்டாலின் தான். அவர் என்ன நினைத்தார், உடனடியாக விஜய் மக்களிடம் போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் இதைவிட கூடுதலான இடங்களை பெற்று விடுவார். ஆகவே அது நமக்கு பெரிய இடையூறாக போய்விடும். விஜய் should be exposed. அப்ப என்ன செய்ய வேண்டும், அவர் கொஞ்ச காலம் ஆள வேண்டும். ஓராண்டு 2 ஆண்டுக்கு அவர் ஆழ்வாரே. ஆனால் ஒரு பொக்கையான ஆட்சி என்பது வெளிப்படும். தகுதியற்ற ஆட்சி, பொக்கையான ஆட்சி, அறிவற்ற ஆட்சி, தற்கூரிகளின் ஆட்சி என்பது வெளிப்படும் என்று அவர் கருதினார். அவர் ஓராண்டோ 2 ஆண்டோ ஆள வேண்டும் என்றால் அவருக்கு முட்டு கொடுக்க வேண்டும். தன்னுடைய கட்சி கூட்டணியில் இருந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் முட்டு கொடுங்கள் என்று சொன்னார். ஸ்டாலின் அனுப்பித்தான் இவர்கள் எல்லாம் வந்தார்கள். அதற்கு பிறகு நாக்கிலே விஜய் தேனை தடவி விட்டார். பிறகு இவர்கள் மாற்றியே இந்த பக்கமே சேர்ந்து விட்டார்கள். நாக்கில் தேனை தடவிய பிறகு, ஆட்சியினுடைய சுகங்களை அவர்களுக்கு காட்டிய பிறகு அவர்கள் இதுவரையிலும் அதை பார்த்ததில்லை. திருமாவளவன் எப்பொழுது மந்திரி பதவியை அவருடைய கட்சிக்கு பார்த்தார், முஸ்லீம் லீக் எப்பொழுது பார்த்தது. அதனாலே அவர்களெல்லாம் நாங்கள் 60 ஆண்டுகளாக விசுவாசம் கட்டிய தாலி சந்திரமதி விட்டு கழுத்தில் இருப்பது போல கழற்றவே முடியாது அந்த தாலியை. இப்படி இவர்களெல்லாம் வந்து இவர்கள் வாயில் தேனை தடவிய பிறகு இவர்களுக்கு சுகம் தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த பக்கமே கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள். இனிமேல் மறுபடியும் திமுக வருவது சிரமம் என்கின்ற கருத்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடும். என்ன ஆனது என்றால், ஆக நம்முடைய ஸ்டாலினுக்கு டாக்டிக்கல் அது எரர். அவர் செய்தது ஒரு தந்திரத்தில் ஒரு குறைபாடு. அவர் கடைபிடித்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். அதன் காரணமாக இந்த ஆட்சியை இவரே பலப்படுத்தி விட்டு இப்பொழுது இவர்களெல்லாம் இவர் என்ன நினைத்தார், வேண்டுகின்ற போது விறகை உருவி கொள்ளலாம், கொதிப்பு அடங்கிவிடும், அவருடைய ஆட்சி வேண்டுவிடும் என்று நினைத்தார். விறகெல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டது. இவர் உருவ முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. அவர்கள் அந்த பக்கம் கூட்டணியிலேயே சேர்ந்து விட்டார்கள். அதனால் இனிமேல் திமுக வராது என்று அவர்கள் கருதுகிறார்கள். என்ன காரணம் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊழலாக வெளிப்பட அவர்களெல்லாம் கைது செய்யப்படுகின்ற நிலைமை ஏற்பட இவ்வளவு அட்டூழியங்களாக நடந்தன என்று மக்கள் அறிய திமுகவினுடைய ஆட்சி வளருவதற்கு வாய்ப்பில்லை என்ற கருத்தும் இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதனாலே இந்த பக்கமே ஊன்றி நின்று விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக ஸ்டாலினாக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதுதான் இது. அதற்கு பிறகு அவர் ஆள் பிடிப்பதற்கு முயன்றார் செந்தில் பாலாஜி மூலமாக என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். நான் கேட்கிறேன், அந்த எம்எல்ஏக்கு, தாவேக்காவினுடைய அந்த எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுப்பதாக சொன்னதாகவும் அவர் மாட்டேன் என்று சொன்னதாகவும் பேச்சுக்கள் வெளிப்பட்டன. நான் சொல்லுகிறேன், வெறும் ஆட்கள், தாவேக்காவை சேர்ந்தவனெல்லாம் வெறும் ஆட்கள். வீதியில் போனவன் வந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆனான், வேறு கட்சிகளிலிருந்து வந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆனான். அந்த ஆள் கூட வேறு கட்சியிலிருந்து அதிமுக இங்கே வந்தவர் தான். காலையிலே அங்கே இடம் கிடைக்காமல் மாலையிலே வந்தவர்களுக்கெல்லாம் கூட்ஸ் வண்டி ஏற்றிக்கொள்வது போல இவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள். அவ்வளவு பேருக்கும் போடவே ஆள் இல்லை. இப்படி இந்த ஆட்சி விஜயின் மீது திணிக்கப்பட்டது. விஜய் இந்த வெற்றியை பெறவில்லை. மக்கள் ரொம்ப நொந்து போயிருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் பணம். நான் ஒரு இடம் வாங்குகிறேன், இதை பதிவு செய்ய வேண்டும், இதற்கு பல ஆயிரம் பணம் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் பதிவு செய்ய முடியாது. நான் ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு வீடு கட்டுகிறேன், ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு என்று கொடுக்காவிட்டால் நான் வீடு கட்ட முடியாது. இப்படி எல்லாவற்றிலும் போட்டு புடுங்கி எடுத்து இவன் சும்மா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்கிற கதையெல்லாம் வெட்டி கதை. மக்கள் அவ்வளவு நொந்து போயிருந்தார்கள். அதன் காரணமாக ஏதோ சரி, ஒரு உதிய மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, தேக்க மரமாக இருக்க வேண்டிய தேவையில்லை, முதலில் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து இவர்களை முதலில் விரட்டுவோம், இவனுக்கு பதிலாக அவன் அப்புறம் பிறகு அங்கே வந்து வேலுமணி இந்த வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் முடிவாக இவரை தேர்வு செய்து விட்டார்கள். அவருக்கே நம்பிக்கை இல்லை. நம்மை போன்ற அரசியலை வெகுகாலம் கூர்ந்து கவனித்தவர்கள், பெரிய ஆய்வாளர்கள் யாருமே நம்பவில்லை விஜய் ஆட்சி வருவார், கணிசமான வாக்கு பெறுவார், விஜயகாந்தை போல அவரும் சில இடங்களை பெற்று ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்க முடியுமே தவிர அவர் வருவார் என்று கருதவில்லை. அப்படி வந்த பிறகு அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது இவருடைய கட்சியிலிருந்து ஆள் பிடிப்பதற்கு, ஏனென்றால் இப்ப இவர் இன்னும் போதாமையில் இருக்கிறார், இன்னொரு 15 பேரை மொத்தம் கொண்டு வந்தால்தான் அவர்களுடைய பதவிகளை எல்லாம் ராஜினாமா வைத்து
ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய ஆட்களை நிறுத்தி விசில் சின்னத்தில் வெல்ல வைத்து தனக்கு ஒரு பெரும்பான்மையை பெற வேண்டும் என்று அவர் நினைப்பதற்கு காரணம் திருமாவளவனுடைய பிடுங்கல் தான். திருமாவளவன் மட்டும்தான் காரணமா இல்ல இடதுசாரிகளும் இடதுசாரிகள் கண்ணியமாக பேசுகிறார்கள். அவர்கள் ஒரு பதவியை அனுபவிக்கவில்லை. ஆமா, இந்த கூட்டணியிலேயே தகுதி வாய்ந்த கூட்டணியாக செயல்படுகிறவர்கள் பொது உடைமைவாதிகள் தான். எனக்கு கூட அவர்களிடம் இந்த ஸ்டாலினிடம் போய் இவர்கள் நின்று கொண்டு இடத்திற்கு தொங்கிக் கொண்டு அவன் அந்த ஆள் கொடுக்குற, நீ பன்ருட்டியை தின்று விட்டு ஒரு டீயை குடித்து விட்டு தேர்தல் வேலை செய்து ஏழை மக்களுக்காக பாட்டாளிகளுக்காக பாடுபட்ட நிலை எங்கே? ஜீவானந்தம் எங்கே? பீராமூர்த்தி எங்கே? EMS நம்பூதிரிப்பாட்டு எங்கே? மார்க்ஸ் கண்டுபிடித்த கொள்கைகளை கண்டறிந்த கொள்கைகள் எங்கே? அதெல்லாம் விட்டு விட்டு பின்னாடி 4 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் அவன் 2 MP தருவான். இந்த 2 MP தவிர இவங்களுக்கு நாதியே கிடையாது. இந்தியாவிலே கிடையாது, நாதி கிடையாது. இந்தியாவிலே நாதி கிடையாது. அவன் ஒரு 10-20 கோடி தர்றது, இப்படி நாசமாக போயிட்டாங்க. இப்போ ஒழுங்கு வந்துட்டாங்க, ரொம்ப ஒழுங்கு வந்துட்டாங்க. பதவிக்கு வரவில்லை, வெளியே இருந்தோன்னு நியாயமான கருத்துக்களை பேசுகிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், விஜய் முறைகேடாக தன்னுடைய கட்சிக்கு வலிமை சேர்ப்பதற்காக எதிர்கட்சி ஆட்களை விலைக்கு வாங்குகிறார். இன்றைக்கு பேசியிருக்கார் ஓ வீரபாண்டியன் அதை சொல்லியிருக்காரு. குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார்கள், அது சரியானதில்லை என்று சொல்லி அப்படித்தான் ஒரு கட்சி செயல்பட வேண்டும். இவெல்லாம் முந்தி எல்லாரும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தாலி கட்டி கொண்டது போல இருந்தார்கள் திமுக. ஆமா 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 இன்னும் மூச்சு குஞ்செல்லாம் விட்டா கூட்டணியை விட்டு அத்து விடுவார். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு தெம்பு வந்து விட்டது. இனிமேல் வேற கட்சியோடு சேர்ந்தும் நாம் வெற்றி பெற முடியும் என்று கம்யூனிஸ்டுகள் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் தனித்து நிற்போம், எங்களுடைய வலிமை என்ன என்று அறிவோம். பெரிவாரியான இடங்களில் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறாவிட்டால் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெறுகிறோம். நீங்கள் உருவாக்குகின்ற கருத்துக்கள், நீங்கள் ஏற்படுத்துகின்ற கருத்து அழுத்தம் நாட்டின் போக்கை மாற்றுமே தவிர, இப்பொழுது நீ பேசுகிறாய் கம்யூனிஸ்ட் கட்சியில், இதுதான் பேச்சு. இன்றைக்கு தான் உங்களுடைய கட்சி காலத்துக்கு பிறகு நான் பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இதுதான் பேச்சு. ஒவ்வொரு கட்சியும் தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும். கூட்டணி என்றால் அவனுக்கு தாலியாக கட்டி கொண்டிருக்கிறோம். கூட்டணி முடிந்த பிறகு கூட்டணி அரசியலிலே இவர்கள் வெளியே தான் இருக்கிறார்கள். அதனாலே தான் சுதந்திரமாக பேசுகிறார்கள். திருமாவளவன் பேச முடியாது, முஸ்லீம் லீக் பேச முடியாது, மற்றவர்கள் காங்கிரஸ் பேச முடியாது. சீட்டே இல்லை, மந்திரி பதவியே இல்லை, வைகோவே பேசுவதில்லை. ஐயோ, அவர் பாடுகின்ற துதி இப்படி வாழ்நாள் முழுவதும் துந்துபியை ஆள் மாற்றி ஊதி நம்முடைய அரசியல் வாழ்க்கையை கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறேன். ஒரு துந்துபியை வைத்துக் கொண்டு ஆளுகிறவனுக்கு ஊதி கொண்டே இருந்து ஆளுகிறவன் மாறுகிற போதெல்லாம் துந்துபியை மாற்றி ஊத வேண்டியதாக இருக்கிறது. தவிர நம்முடைய சொந்த அரசியல் வீணாகிவிட்டதே. இப்ப நீங்க சொன்னது போல வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய இடதுசாரிகள் எதிர்த்து பேச வேண்டியதில் பேசுகிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், சரி இவர் கட்சிக்காரன் சொல்லுகிறான் 35 கோடி எனக்கு தருவதாக சொன்னார்கள். இதை ரொம்ப வெளிப்படுத்தி இவர்கள் தான் விஜய் அரசு அவனை பேச வைத்து அது பதிவு செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அது நல்லதில்லை. உன்னுடைய ஆட்கள் எல்லாம் சுமாரான ஆட்கள், எல்லாம் சுமாரான ஆட்கள். அவர் என்ன பீராமூர்த்தியும் ஜீவானந்தம் போன்ற ஆட்களா? எல்லாம் விலை போயிடுவான். அவனுக்கு போய் 35 கோடி அவனுடைய கழுத்தில் ஒரு விலைப்பட்டியல் தொங்குகிறது என்பதை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறாய். அவன் பொண்டாட்டிக்கே இப்பொழுதுதான் பேசியிருப்பான். வெட்டி போய் நினைச்சேன், இவனுக்கு போய் கட்டி வச்சு விட்டான் எங்கள் அப்பன், வீணா போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன். என்னடா அப்படி ஒரு சோத்துக்கு கிடந்து ஒரு வேளை சோத்துக்கு 3 வேளை சோத்துக்கு இவனுக்கு கட்டிக்கினா ரொம்ப தகுதி இல்லாதவனுக்கு கட்டிக்கின்னு சாகுறமே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு நாளுக்கு லாயக்கில்லை, நாளைய வாழ்க்கை ஒழுங்காக நடக்குமா நடக்காதாங்கிறது கூட உறுதி இல்லாத நிலைமை இருந்துச்சு. இவன் கழுத்தில் 35 கோடி விலைப்பட்டியல் தொங்குதுன்னு ஒன்னதான் தெரியுது உன்னை பற்றி. நீ இவ்வளவு விலை மதிப்புள்ள ஆளுன்னு ஏயா நீ இது முதல்ல விலையாக்கு அப்படின்பாவ. இல்ல இந்த பக்கம் இப்போ தாவேக்கா இப்படி ஒரு குற்றச்சாட்டு, ஒண்ணு திமுக காரங்கிட்ட விலையாக்கு, இல்ல உங்களுக்கு தாவேக்காரங்கிட்ட விலையாக்கு. சரி, உனக்கு ஒரு நாணயம் இருக்குன்னா முதல் ஆஃபரை தாவேக்காவுக்கு கொடு. ஐயா அவன் தர்றேங்கிறான், நீ தர்றதா இருந்தா உன்னோட இருக்கேன், தரலைன்னா அதுக்காக நான் சும்மா 4 வருஷத்துக்கு கை தூக்கின்னு உனக்கு இருக்க முடியாது. என்ன பெரிய கொள்கை நீ வச்சிருக்க? இப்போ என்ன கொள்கையை நான் விட்டுட்டேன், 35 கோடி நீ தெரியா அவங்ககிட்ட வாங்கிக்குவான்னு கேட்பேன். கொஞ்ச நாள் சென்று கேட்பேன், இருக்கிறவன் பூரா கேட்பேன். ஏன்னா எல்லாம் பாடாவதி ஆட்கள் தான் நமக்கு அதிகமாக அதில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்க, அரசியலில் தோய்ந்து அதை அறிந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துடையவர்கள் இல்லை அவர்கள். இவர்கள் தீஸ் பீப்புள் ஆர் இக்னரண்ட். அவன் தேவர் கரப்ட். அவன் ரொம்ப விவரமான ஆள், பட் தேவர் கரப்ட் டு தி கோர்.
சரி, இப்போ நீ 35 கோடி விலை பட்டியலை அவன் கழுத்தில் தொங்க விட்டதுனால உனக்கு தான் நீ கழுத்துக்கு கத்தி தேடி கொண்டிருக்கிறாய் தவிர இது உனக்கு. அதனாலதான் திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி பேசுறாரோ, இன்னும் 6 மாசத்துல எங்க ஸ்டாலின் முதல்வர் ஆகிடுவாரு, இந்த ஆட்சி நிலைக்காதன்னு பேசுறது இதனாலயா? பேசுவதற்கு காரணம் இல்லாவிட்டால் ஏற்கனவே ஓடி போய் விடுவானோ என்ற அச்சத்தில் பேசுகிறார்கள். அதாவது இனிமேல் திமுக ஆட்சிக்கே வராது என்கின்ற கருத்து மெதுவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கருத்தை போக்கினாலுடைய இவர்களைப் போல அரசியலே தொழிலாக கொண்டவர்கள், இட் இஸ் த ப்ரொஃபஷன். அவர்களுக்கு பணம் வைத்திருக்கணும், பணத்தை வைத்துக்கொண்டு எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆன பிறகு மந்திரியாக வேண்டும், மந்திரியான பிறகு கொள்ளையடிக்க வேண்டும். அது இது 50 ஆண்டுகளாக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் இருந்தாலும் செய்தார், திமுகவில் இருந்தாலும் எந்த ஆள் செய்யவில்லை. சக்கரபாணி அவர் எவனாக இருந்தாலும் எவன் செய்யாதவன் ஒருத்த யோக்கியன். ஆகவே இவர்கள் இந்த கட்சி கலைந்து விடுமானால், அடியில் தூர் இல்லாமல் போய்விடுமானால், வாளி தூரற்று போய்விடுவது போல் அப்புறம் மோக்க முடியாது தண்ணீரை. அதுபோல் இவர்கள் வெளியேறி அவன் வெளியேறுவது தெரியாது. வேலுமணி வெளியே போகிறேன் என்று மிரட்டுகிறார் என்பது தினந்தோறும் தெரியும். குட்காவை விஜயபாஸ்கர் போகிறது தெரியும். இந்த தொண்டர்கள் அப்படியே இடம் மாறி விடுவார்கள், அப்படியே உட்கார்ந்து விடும், அந்த கட்சியே உட்கார்ந்து விடும். பிறகுதான் ஆட்களை திரட்டுகின்ற போது தான் தெரியும் நம்முடைய கட்சியில் இல்லை அவர்கள் எல்லாம். இப்போது ஒரு பக்கம் இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் பேசுறது, செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டிருக்காங்க, இன்னைக்கு அமலாக்கத்துறை வேற அதை கையில் எடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் குதிரை பேரம் சொல்லி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட மனு. இவங்ககிட்ட என்ன முரண் என்றால், விஜய்க்கு அதெல்லாம் புரியவில்லை. விஜய்க்கு அரசியல் தெரியாது. அவர் வாழ்நாளெல்லாம் தினத்தந்திக்கு மேலாக வேறு செய்தித்தாள் படித்திருப்பாரா என்று எனக்கு ஒரு ஐயம். அதுவும் சினிமா பக்கங்களை படித்திருப்பாரே தவிர அதிலும் கூட கொஞ்சம் அரசியலாவது இருக்கும். அந்த அரசியலையும் அவர் படித்திருப்பாரா என்று எனக்கு ஐயம். ஆகவே அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் என்ன செய்கிறார், நமக்கு இப்போ அவருக்கு யோசனை சொல்லுகிறவன் இந்த கிருஷ்ணா ரெட்டி என்கின்ற ஒரு மோசமான ஆள். அவன் ஒரு ஆந்திராக்காரன். இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒரு முட்டாள். அப்புறம் இந்த லாட்ரி சீட்டுக்காரன். இவர்களெல்லாம் நல்ல மனிதர்களே இல்லை, தப்பாக வழி நடத்துகிறவர்கள். இவர்களைத்தான் அப்புறம் இவர் கால் ஷீட்டு பார்த்த ஒருத்தனை அந்த ஆளை கொண்டு போய் ஆலோசகர் என்று வைத்திருக்கிறார். இப்படி அறிவு எவனுக்கும் இருந்து விடக்கூடாது, இருப்பவனை நம்முடைய கட்சிக்குள் அனுமதிப்பதில்லை என்பது போல ரொம்ப அதனாலே உன்னுடைய வீழ்ச்சி ஏற்படுகிறது, உனக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறது. சரி, இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? ஆள் போதாமையை ஈடுகட்ட ஆதவர்ச்சனா என்ன சொல்லுகிறார் என்றால், என் மாமியார் அங்கே இருக்கிறார், நான் என் பணம் ஏற்பாடு செய்கிறேன், அவர் பணம் கொடுத்து ஆள்களை திரட்டுவார், நான் இந்த பக்கம் இருக்கிறேன், அந்த பக்கம் அதிமுக தான் கொண்டு வரலாம். திமுகவை கொண்டு வருவதை விட அதிமுகவை கொண்டு வருவது எளிது. என் மாமியார் இருப்பதுனால ஒவ்வொருத்தருக்கும் காரணம். இந்த பக்கத்துக்கு நெம்புகோல் போடுவதற்கு லீமாரோஸ், அந்த பக்கம் ஆதவர்ச்சனா, 2 பேரும் சேர்ந்து 25 பேரை தயார் செய்தார்கள். அடுத்த நாள் இதற்கு நேரடியாக போய் முதலமைச்சர் பார்க்க வேண்டியது, இல்லாவிட்டால் அவர் நம்ப மறுத்து விட்டார்கள். அதனாலே பார்த்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், நாளைக்கு வந்து வாக்களியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார். இவனும் நமக்கு வாக்குகளை அளித்தார்கள். மறுநாள் மந்திரிகளாகி விடுவோம் என்று எண்ணினார்கள். ஒன்று நடக்கவில்லை, நடுத்தரில் விட்டு விட்டார். நான் சொல்கிறேன், இன்னொருத்தன் பொண்டாட்டியை இழுத்துக்கின்னு வர்றது குற்றம், இழுத்துக்கின்னு வந்து அவரை நடுரோட்டில் விட்டு வர்றது அதை விட கயமைத்தனம். இது ரெண்டும் பண்ணிட்டாங்க, அது அதை விட கேவலமானது. அதாவது ஏதோ நம்பி வந்துட்டான், இனிமேல் அங்கேயும் வாழ முடியாது இங்கேயும் வாழ முடியாதுங்கிற நிலையை இந்த விஜய் ஏற்படுத்தி விட்டார். அதாவது இப்போ பாருங்கள், இந்த சிவி சண்முகம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, மறுபடியும் கொஞ்சம் பேர் மன்னிப்பு கேட்டுன்னு போனேன். சரி, எடப்பாடி என்ன சொன்னார், சரி பரவாயில்ல, தாலியை விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டா, மறுபடியும் வேற ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கின்னு ஊதியை பூசிக்கின்னு குளிச்சு விட்டு ஊதியை பூசிக்கின்னு மன்னிப்பு கேட்டுக்கின்னு வா, முடிச்சு. அது என்ன பண்ணுறது, வேற நம்மளோட ஆள்கள்லாம் இந்த தரத்தில் தான் இருக்கிறார்கள், இதற்கு மேல் அவர்களுக்கு தரம் இல்லை. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிச்ச மாதிரி தெரியல, யாருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி தரல. மாவட்ட செயலாளர் பதவி இவன் போய் எதிர்த்தா ஓட்டு போட்டு வருவான், இவன் நம்ம ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம். நீங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாம் அதுக்குன்னு போய் ஒரு நாள் குடியிருந்துட்டு ஒரு ராத்திரியை கழிச்சிட்டு மறுநாள் காலையில் வந்திருக்காங்க. எல்லாரும் பரவாயில்லைன்னு அவர் ஏதோ போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சேர்த்து கொண்டதே பெரிய விஷயம். இதில் வந்து மாவட்ட செயலாளர் பதவி வேறு கொடுக்கணுமா? அப்புறம் ஏற்கனவே போட்டவனேலாம் எடுத்தால் இவர் அவன் வந்தால் திருப்பி கொடுப்பாரு, போனால் நம்மகிட்டேருந்து எடுப்பாருன்னு நினைப்பான்ல அவன் தானே இவரோட நிற்கிறவன். இப்போ இந்த சிவி சண்முகம் இடத்துல ஒருத்தனை போட்டார், உறுதியாக நிற்கிறானே, போராடுறானே இந்த கட்சிக்காக. நீ போய் விலை போனியே, நீ எதுக்கு லாயக்கனாலு? பதவியை அனுபவித்ததெல்லாம் நீங்கள், பணம் சேர்த்தது நீங்கள், பெரிய பங்களாக்களை கட்டி கொண்டு வாழ்ந்தது நீங்கள். பிறகு விலை போன பிறகு அவன் மாவட்ட செயலாளரானால் அவனை அடிப்பதற்கு ஆள் வைக்கிறாய் நீ. அதெல்லாம்
ஆனா இந்த மாதிரியான இதுலதான் கோஷ்டி பூசலே இல்லாத மாவட்டங்கள்ல கோஷ்டி பூசலை அவர் உருவாக்கிட்டாரு. அதனாலதான் கட்சி மாறணும்னு எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் சொல்றாரு. அந்த ஆளு டிரான்ஸ்போர்ட்ல அடிதான் 48,000 கோடி கடன்ல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. நம்ம மக்கள் தலையில 48,000 கோடி டிரான்ஸ்போர்ட்டுக்கு விழுந்ததுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. இவர் போய் இவர்களெல்லாம் என்ன மனிதர்கள் அங்கே போய் மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறார், வாழ்நாளெல்லாம் இனிமேல் விஜய் தான் என்றைக்கு முதலமைச்சர். அப்புறம் இப்படியே பேசிக்கொண்டே, அதாவது தன்னை விற்று வள்ளுவன் தான் ரொம்ப அழகாக ஒன்று சொல்வேன். மோசமானவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வேறுபாடுன்னு வள்ளுவன்கிட்ட கேட்டாங்க. அவனை கயவேங்கிறார், புதிய சொல்ல படைக்கிறார். அவர் கயவர்கள் அப்படிங்கிறார். அவன் என்ன செய்வான், அவனுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டு தன்னையே விற்றுக்குவேங்கிறார். இந்த மாதிரி உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. தன்னை விற்றுக்கோள் தக்க துடைத்து என்று சொல்கிறார். தன்னை விற்றுக்கோள் தக்க துடைத்து, தன்னையே விற்றுக்கொள்வான். ஒரு சின்ன நன்மைக்காக தன்னையே விற்றுக்கொள்வான். இன்னைக்கு அதை திருவள்ளுவர் சொல்லி வள்ளுவர் சொல்றான். இவர்களெல்லாம் தன்னை விற்று கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் விற்று கொண்டு விட்டு பிறகு என்ன, இவர்கள் பாடுகின்ற புகழெல்லாம் மக்களுடைய போய் சேருவதில்லை. இதெல்லாம் சும்மா இந்த வைகோ எப்படி ஒரு கோமாளி ஆகிவிட்டாரோ அங்கிருந்து இங்கே வந்து, அதாவது ஏயா நீ அப்பனுக்கு பின்னால் மகன் வாரிசு என்கின்ற அரசியலை ஒழிப்பதற்காக நீ புதிய கட்சி ஆரம்பித்து பிறகு அந்த ஸ்டாலினை தலையை தூக்கி கொண்டு ஆடி, பிறகு கருணாநிதி என்னிடம் ஒரு வாக்கு பெற்றுவிட்டு போனார், ஒரு சத்தியம் பெற்றுக்கொண்டார், என் மகனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று, மெய்க்காவலனாக இருப்பேன், நம்ம பாடி கார்டு வேலை பார்க்குறதுக்காக பிறப்படுத்தோம், இதற்காக ஒரு கட்சி வைத்தோம், இவ்வளவு பேர் செத்தானே உனக்காக, நீ பாடி கார்டு வேலை பார்க்குறக்கா செத்தான், சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்த அப்புறம் அங்கே ஒன்றும் நடக்கலை, 4 இடம் தான் தரேன்னா இங்கே அதில் தீப்பெட்டி இதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இனிமேல் இந்த துந்தபியை இங்கே உலகம் நமக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம எப்பவும் பாடிக்கொண்டே தெரிய வேண்டிய ஆள் தானே, பெருமாளுக்கு பின்னால் பின்பாட்டு பாடிக்கொண்டே நம்ம தெரியல. அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய பண்ண மாட்டான்ல, அது என்னது, அவன் பதவி போயிடும், அவனுக்கு பதவி போட்டி ஒரு வாங்கி தருவாரான், அதெல்லாம் வாங்கி தர முடியாது, அவன் விசிலில் நிற்பேன். இல்லை விஜயை வந்து பிரச்சாரம் செய்ய போகிறதா சொன்னதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன, அதெல்லாம் நடக்காதுங்க. அவன் வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் அவனை நிறுத்தி இவர் இதுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறாரு, விசில் சின்னத்தை நிறுத்தி தனி பெரும்பான்மையை பெறுவதற்கு நினைக்கிறான். ஏன்னா இந்த திருமாவளவன் புடுங்கல் இவங்க விட்டு புடுங்கல்லாம் தாங்க முடியல, கூட்டணி அரசியலை விட்டுட்டான் மனசுக்குள்ள. விஜய் கூட்டணி அரசியலை விட்டு விட்டார். நம்ம புரியாமல் அந்த காலத்தில் நம்ம வெற்றி பெற முடியாது என்று கூட்டணி அரசியல் பேசினோம், கூட்டு மந்திரி சபை என்று பேசினோம். நாம் வெற்றி பெற்று விட்டோம் ஏறத்தாழ. இப்பொழுது நம்முடைய ஆட்களை இன்னொரு 10-15 பேரை நிறுத்தி விடிந்தால் இருந்தால் புடுங்குகிறார் நம்முடைய திருமாவளவன். இவனை ஐஜியா போடு, அவனை எஸ்பியா போடு, அவனை செக்ரட்டரியா போடு, சிபாரிசுகள் நிறைய, ஐயோ எல்லாரையும் போட்டுவிட்டு அவனை வைத்து கொண்டு நாம் ஆளலாம் என்று நினைக்கிறார். அதாவது இவனை ஹோம் செக்ரட்டரியாக போடு, அவனை விஜிலன்ஸுக்கு போடு, இவனை இதுக்கு போடு, அதுக்கு போடுன்னு தினம் துண்டிச்சிட்டு வந்த முடியும் வந்து அவர் என்ன ஆளுவது திருமாவளவனா ஆளுவது விஜயான்ற. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இவங்க தயவில்லாமல் நம்ம போதிய பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு விட்டால் இவங்க 9 துவாரத்தையும் அடைத்துக் கொள்வார்கள், 9 துவாரத்தையும் அடைத்துக் கொள்வார். அதற்காக தான் அந்த குதிரை பேரம், குதிரை பேரம் அதற்காக செய்வது நியாயமானதில்லை. அதாவது முழு பெரும்பான்மை பெற நினைக்கிறார் என்று சொல்கிறேன். அதற்கு இவர் கையாளுகிற முறை சரியில்லை. மக்களிடமே நேரடியாக போகலாம். 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடந்தால் என்ன, மறுபடியும் ஆட்சி வந்து தானே மாற்றம் நிகழ்ந்து தானே தீரும். 6 மாதம் நடந்தால் அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் ஆளலாமே. ஆனா இடதுசாரிகள் வீசிகளை சொல்ற ஆட்சி 5 ஆண்டுகள் எல்லாம் நடக்காது. ஒரு மோடி ஆட்சிக்கு வருகின்ற போது ஒரே தேர்தல், ஒரே தேர்தல், மாநிலத்திற்கு மையத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தேர்தல் என்று சட்டம் செய்வதற்கு கிடந்து தவிக்கிறார். நடந்துவிட்டால் நீ 29 மோடியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டியதுதானே தவிர 5 ஆண்டுகள் ஆள முடியாது. திருமாவளவன் நேற்று பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு பிடிக்கலன்னா வெளில வந்துருவோம், எங்களுக்கு இதுல எல்லாம் பெரிய பிடிப்பு இல்லை அப்படின்னு தாவேக்காவை பேசுறது ஒரு பக்கம். ரொம்ப வருத்தம் என்னன்னா, மந்திரியா நம்ம ஆகாம ஒரு காட்டு மன்னார் கோயில நிக்க விடாம பண்ணிட்டாங்கன்ற கோபம் நிறைய இருக்கும் திமுக மீது. ஏன்னா இதையும் சொல்றாரு, திமுக மட்டும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாலும் நாங்க விரும்பிய தொகுதிகளை கொடுத்திருந்தாலும் திமுக இந்த பின்னடைவை சந்திச்சிருக்காதுன்னு நேற்று பேசுறாரு. இவருக்கு என்னங்க இருக்கு, இவருடைய ஓட்டு பூரா ஹரிஜன் ஓட்டு பூரா இவர் இங்கே நிற்கிறாரு, எல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சு. 7 மந்திரி அவர் ஹரிஜன் மந்திரி போட்டிருக்காரு. அப்படின்னா அங்கே வெறும் கூடு தான் இருக்குது. இப்போ எதுக்காக இவர் வந்தாருங்கிறிய நம்ம திருமாவளவன், அங்கே ஆள் எங்கே இருக்குது ஓட்டு போடுறதுக்கு?
எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, விசிலுக்கு போட்டு போயிட்டாங்க. இது ஒன்றும் வேங்க வேலைன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லை. இவரெல்லாம் நம்ம சமூகத்துக்காக கட்சி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சமூகம் இதற்கு மேல் இழிவுபட்டது என்பது வேங்க வேலுக்கு மேல் கிடையாது. அதற்கு முன்னால் தண்ணீர் எடுக்காதே என்று சொன்னான், வீதியில் நடக்காதே என்று சொன்னான், என்னை தொடாதே என்று சொன்னான். இதோடு தான் சொன்னான். குடிநீரில் மரத்தை கலக்கின்ற கொடுமையை இதுவரையிலும் வரலாற்றில் அம்பேத்கர் காலத்தில் கூட சந்தித்ததில்லை. அவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொதித்து எழ வேண்டாமா என்று கேட்கிறேன். நான் இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வேண்டாம், இதென்ன நாடா ஆட்சியா என்று ஸ்டாலினை கேட்கவும் நாள் முடியவில்லை. அதை கேட்டால் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு இடைஞ்சல் வரும். ஸ்டாலின் ஏதோ ஒரு காரணம் பற்றி காம்ப்ரமைசிவாக அதில் இருக்கிறார், அதற்கு இடைஞ்சல் வரும். நமக்கு கட்சி யாருக்காக வைத்திருக்கிறோம்? நம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிறோம். நமக்கு தான் பெரிய கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடுமையிலிருந்து நம்முடைய மக்கள் அந்த கிராமமே ஓட்டு போடவில்லையே. பார்லிமெண்ட்டில் போடவில்லை, அசம்பிளியில் போடவில்லை, எதிலும் போடவில்லை. அவர் உனக்கு எதுக்கு போடுகிறோம், எங்களை ஏன் என்று கேட்காத அரசு பிறகு எந்த அரசியல்வாதி தான் எங்களுக்காக வந்து பேசிவிட்டால் தன் கட்சிக்காரனே பேசவில்லை என்ற சினத்திலே தான் அவர்கள் வாக்களிக்கவில்லை. ஒரு தேர்தலிலும் அவர்கள் வாக்களிப்பதில்லை. வேங்கவேல் கிராமத்துக்காரர்கள். நான் ஒரு தரம் அந்த பழைய மத்திய மந்திரியாக இருந்த அவரும் நானும் அங்கே போவதாகலாம் ஒரு ஏற்பாடு நடந்தது. பிறகு அவருக்கு உடல்நலமெல்லாம் போய்விட்டது. அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். பாமகவிலிருந்து மந்திரியாக இருந்து விட்டு பிறகு என்னோடு ரொம்ப இணக்கமாக அவர் இருந்தார். 2 பேரும் சேர்ந்து போவோம் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். ஆகவே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், யாருக்காக கட்சி வைத்திருக்கிறீர்களோ எதுவும் பொறுக்க முடியாத கொடுமையோ அதில் மென்று முழுங்குகிறீர்களே. உன்னுடைய வாக்கு பூராவும் விஜயிடம் வந்து விட்டது. நீ அந்த பக்கம் இருந்தால் அது ஓட்டவாளி, தூர் இல்லாத வாளி. ஆனா இன்னும் முழுமையா தாவேகா பக்கம் வந்துதான் சொல்ல மாட்டாரு. நாங்க இருங்க ஏன்னு சொல்றேன், தூர் இல்லாத வாளி ஆயிடுச்சு. இனி தண்ணி மோக்காது. தாழ்த்தப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்களெல்லாம் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். முஸ்லீம் லீக் கட்சி அந்த பக்கம் இருக்கிறது, முஸ்லீம்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் பூரா இந்த பக்கம் வந்து விட்டார்கள். தாழ்த்தப்பட்ட கட்சி திமுகவோடு இருக்கிறது. இது ஒரு பெரிய புதுமை. எப்பொழுதும் தலைவர்கள் வழிகாட்டுவார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த பக்கம் நாம் போக வேண்டும் என்று. இப்பொழுது மக்கள் முடிவு செய்து அவர்களாக போய்விட்டு அவர்களாக வாக்களித்து விட்டார்கள். பிறகு ஆடுகளை காணோமே என்று மேய்ப்பர்கள் ஆடுகள் இருக்கிற பக்கத்திற்கு அவர்களும் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முன்பு மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு தான் விரும்புகின்ற இடத்தில் செலுத்தியது போக, இப்பொழுது ஆடுகள் தாங்களாகவே முடிவெடுத்து கொண்டு முஸ்லீம் ஆடுகள், தாழ்த்தப்பட்ட ஆடுகள், அது உவமைக்காக சொல்கிறேன், அவர்களெல்லாம் இந்த பக்கம் வந்து விட்டார்கள் என்றவுடன் மேய்ப்பர்களும் இந்த பக்கம் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனாலே தான் காதர் மொய்தீன் இங்கே வந்தார். அப்புறம் அவருக்கு ஓட்டு போடுவதற்கு அடுத்த தேர்தலில் அங்கே எந்த முஸ்லீம் இருக்கிறார், இவருக்கு எந்த தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறார்? அப்புறம் இங்கே வராமல் என்ன செய்வது? ஆடுகள் போன இடத்துக்கு மேய்ப்பர்கள் வர வேண்டுமா இல்லையா? வந்து விட்டார். அப்புறம் வேறு வழி இல்லை. இப்போ இவருக்கு வந்த பிறகு ஒரு மந்திரி பதவி கிடைக்கின்ற போது நாம் அந்த மந்திரி பதவியை அடைய முடியாமல் போய்விட்டதே என்கின்ற ஆதங்கம் ஒரு மனதுக்குள் இருக்கிறது. திருச்சியில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் எதற்கு அவருடைய இடத்தை, அவர் நின்ற இடத்தை எப்படி அவர் இவருக்கு கொடுப்பார்? இது என்ன நீ என்ன கூட்டி சேர்ந்ததுக்கு உனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தார்கள், இதுவே பெரிய சங்கதி. அப்புறம் திருச்சியில் நிற்க வேண்டும், பிறகு அதை செய்ய வேண்டும், பிறகு நான் சொல்லுகிற ஆளையெல்லாம் போட வேண்டும். இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. அதனாலே தான் ஒரு கூட்டணி ஆட்சியை வெறுத்து தனி ஆட்சிக்காக ஏராளமான ஆட்களை எல்லாம் வெவ்வேறு இடங்களிலே கொண்டு வந்து விசிலில் நிறுத்தி வெற்றி பெற்றுவிட்டு தனி ஆட்சியை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். கூட்டணி, அவர் ஒரு முறை திருமாவளவன் சொன்னார், கூட்டணி அரசியல் என்பதையே 15 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறவன் நான் தான் என்று அவர் சொன்னார். அதாவது கூட்டணி மந்திரி சபை என்பதை, கூட்டணி அரசியல் என்பது எப்பொழுதும் நடக்கிறது, கூட்டணி மந்திரி சபை என்பதை நான் தான் சொன்னேன் என்று சொன்னார். 15 ஆண்டுகளாக சொல்லி நீ சேர்ந்து 15 நாளிலே கூட்டணி ஆட்சியை வெறுத்து தனி ஆட்சியை நோக்கி விஜயை போக வைத்து விட்டீர்களே. இப்பொழுது விஜய் உங்களை வைத்திருப்பார், பிறகு உங்களை சக்தி இல்லாதவராக வைத்திருப்பார். தனக்கு போதிய பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு வாக்களிப்பதற்குரிய மனிதர்கள் தன்னிடம் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்த பிறகு நீ வாக்களித்தால் அழிக்காவிட்டால் போ என்று சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் வாரியத்தில் வேண்டுமானால் இருந்து விடுங்கள், மந்திரி பதவி எதுக்கு, எனக்கு ஆள் நிறைய இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பார். ஆக இந்த கூட்டணி மந்திரி சபை என்கின்ற கொள்கை தோற்று போய்விட்டது. அன்றைக்கு ஏன் விஜய் இதை சொன்னார் என்றால், தான் வெற்றி பெறுவோம் என்று அவர் நம்பவில்லை. பல பலங்கள், வலிமைகள் நமக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவர்களை இழுப்பதற்காக சொன்னார். ஆனால் எவனும் இந்த படகு கரை சேரும் என்று நம்பாத காரணத்தினால் ஒருவனும் இதில் சேரவில்லை. புரிகிறதா? அதனால்
அரசியல் அதனுடைய போக்கில் போய்கொண்டு. ஆனால் என்ன பெரிய குறை என்றால் ஊழலை ஒழிக்கிறேன் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போடுவது, செந்தில் பாலாஜியை பிடிக்க பார்ப்பது, இன்னொரு பக்கம் குட்காவேலு ஏவாவேலுவை பிடிக்க பார்ப்பது, குட்காவேலுவை விட்டு வைப்பது, கரூர் விஜயபாஸ்கரை விட்டு வைப்பது ஒரு பக்கம். அதில் என்ன செலக்டிவ் என்று கேட்கிறேன் நான். இதில் எதுக்காக நீ ஒய்ஆர்யூ செலக்டிவ் என்று கேட்கிறேன். ஊழல் என்றால் எல்லாரையும் ஒளி, அப்பொழுதுதான் நீ ஊழலை ஒழித்த மனிதனாக ஆவாய். அதில் தேர்வு செய்து எனக்கு வேண்டியவர்கள் என் மடியில் உட்கார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஊழல் மன்னிக்கப்படும். நீ என்ன இயேசுவா என்று கேட்கிறேன். என்ன இது என்ன மன்னிக்கப்படும் என்றால் தேவனா நீ மன்னிப்பதற்கு? இல்லை, அடுத்த தேர்தலில் மக்கள் விஜய் எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது ஒரு தூய சக்தியை பார்த்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஆண்டு முடிந்த பிறகல்லவா முடிவு செய்ய வேண்டும். பயணமே தொடங்கிய உடனேயே எல்லையை அவர் அடைவாரா அடைய மாட்டாரா? அதுவே ரொம்ப இவரால் எந்த ஒன்றையும் மக்களுடைய உரிமைகளை நான் சொல்லுகிறேன். இவருடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் மீண்டும் இந்த திமுக வந்து மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் காசு, மறுபடியும் வீடு கட்டுவதற்கு பணம், மறுபடியும் ஒரு 3 ஃபேஸ் மீட்டர் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றால் பணம், நாட்டில் அவ்வளவுக்கும் பணம் போட்டு பிடுங்கி நம்முடைய மயிர்களெல்லாம் பிடுங்கி விடுவார்கள். அவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைகளுக்கு ஒரு கணக்கு வழக்கே கிடையாது. எல்லா கனிம வளங்களையும் சொல்லிவிட்டார்கள். எந்த மலையும் இங்கே கிடையாது. பாதி மலைகள் தரைமட்டமாகிவிட்டன. இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் பூராவும் காடுகளை அழித்தார்கள், மலைகளை அழித்தார்கள், ஆற்று மணலை சுரண்டினார்கள். எல்லா இயற்கை வளங்களையும் அழித்து கான்ட்ராக்டர்களை எல்லாம் உறிஞ்சி இழுத்து எவ்வளவு பணம் வைத்திருப்பார்கள் என்பதற்கு கணக்கே கிடையாது. அறிவு கிடையாது. ஒரு ஸ்டாலினுடைய தொகுதியில் மட்டும் பல்வேறு துறைகளில் இருக்கின்ற பணம் இழுக்கப்பட்டு 4000 கோடி செலவு செய்யப்பட்டதாம். மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், அது இது அப்படியே அந்த தொகுதியை அப்படி சொர்க்கமாக ஆக்கினார்கள். தோக்கடித்தார்கள் அந்த மக்கள்.